ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. இறைமறையிலே நிறைய வசனங்களிலே நல்லிணக்கம் பற்றி, சமரசம் பற்றி, சுமூக உறவு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சாந்தி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஹுஜராத்திலே 2 வசனங்கள் திரும்ப திரும்ப வருகின்றன. மூமின்களில் 2 பிரிவினர் சண்டையிட்டு கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அது குடும்ப சண்டையாக இருக்கலாம், சமூக சண்டையாக இருக்கலாம். அதே போன்று மூமின்கள் உடன்பரவா சகோதரர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். இது விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். ஒரே சூறாவில் இந்த 2 வசனங்களும் இடம்பெறுகின்றன. 2 வசனங்களும் அந்த இஸ்லாஹ் பற்றி பேசுகின்றன. நம் கூட பிறந்தவர்கள் மட்டும் சகோதரர்கள் அல்ல, மூமின்கள் அத்தனை பேரும் உடன்பரவா சகோதரர்கள் தான். அந்த உஹுவத் என்கின்ற அந்த சகோதர வாஞ்சையை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். நம்முடைய இறை சட்டங்கள், இறை கடமைகள் இருக்கின்றனவே, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றனவே, எல்லாவற்றிலையுமே அந்த சமூக ஒற்றுமையை அல்லாஹ் போதிக்கிறான். தொழுகையாக இருக்கட்டும், சஃபில் நின்று நாம் தொழுகிறோம். நோன்பு காலத்திலே உலக மக்கள் யாவரும் நோன்பு நோக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே வெள்ளுடையோடு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே முழக்கத்தை வெளிப்படுத்தியவாறு இருக்கிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே அந்த சமூக ஒற்றுமை நமக்கு போதிக்கப்படுகிறது. நான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சஹாபிகள் முறையிட்டார், நாங்கள் வீட்டில் உணவருந்துகிறோம், ஆனால் எங்களுடைய பசி தீர்வது கிடையாது, ஒரு மன நிறைவு கிடைப்பது கிடையாது. எவ்வளோ சாப்பிட்டோம் என்றாலும் ஏதோ சாப்பிட்டோம் என்கிற பெயர் தான் இருக்கிறது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள், நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்கள்? தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களா, சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா? சஹாபிகள் பதில் உரைத்தார்கள், எங்கள் பிரியத்திற்கு நாங்கள் சாப்பிடுகின்றோம், தனித்தனியாகவும் சாப்பிடுகிறோம், சேர்ந்தும் சாப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைத்தார்கள், இல்லை, நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள், இணைந்து சாப்பிடுங்கள். அப்போதுதான் அந்த உணவின் மூலமாக உங்களுக்கு பரக்கத்து உண்டாகும், ஒரு மன நிறைவு உண்டாகும் என்று சொன்னார்கள். செய்தார்கள், அந்த பலனை கண்டார்கள். வீட்டில் உணவருந்தும் போதும் கூட இயன்ற மட்டும், கூடிய மட்டும் சேர்ந்து உணவருந்துவதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இருக்கிறது என்பதை போதிக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் கூட அந்த குடும்ப ஒற்றுமையை நமக்கு போதித்தவாறு இருக்கிறார். சில வீடுகளில் பார்க்கலாம், விருந்தாளிகளாக செல்வோம், நமக்கு மட்டும் விருந்து உபசாரம் செய்வார்கள், தாங்கள் சாப்பிட மாட்டார்கள். திரும்ப திரும்ப நாம் கேட்போம், நீங்கள் சாப்பிடவில்லையா? அமைதியாக இருப்பார். காரணம், மனைவியோடு பிள்ளைகளோடு அவர்கள் சாப்பிட்ட ஒரு நடைமுறை. எனவே அவர்களை விட்டுவிட்டு எப்படி சாப்பிடுவார்கள்? பிள்ளைகளை விட்டுவிட்டு எப்படி சாப்பிடுவார்கள்? எனவே நமக்கு நல்ல முறையில் விருந்து உபசரிப்பு செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களோடு சேர்ந்து சாப்பிடுவார். இதை நாம் பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப ஒற்றுமை, சமூக ஒற்றுமை எல்லாவற்றையும் நமக்கு போதித்திருக்கிறார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு முன்னாலே உரை நிகழ்த்தும் போதெல்லாம், நல் உபதேசம் செய்யும் போதெல்லாம் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டுத்தான் உபதேசம் செய்வார்கள். இன் உரியது இல்லல் இஸ்லாஹ், என் நோக்கமெல்லாம் மஸ்தத், முடிந்தவரை உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலவச் செய்வது தான். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், நல்லுதவி என்பது அல்லாஹ்விடமே இருக்கிறது. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு, அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன் பக்கமே நான் மீள்கிறேன். உனீபு என்றால் மீள்கிறேன். இந்த வாசகம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த உரையை துவங்கும் போது சொல்கிற வாசகம். அது குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்தத்,
மா தௌஃபீகி இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி முனீப். எவ்வளோ அழகான வாசகங்கள் பாருங்கள். இறை தூதர்கள் அவனுக்கு எதற்காக வந்தார்கள் என்று கேட்டால், மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலவ செய்வதற்காக வேண்டிதான், சமரசத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான். பல விஷயங்கள் இருக்கின்றன. அன்பான பெருமக்களே, மீளாது சொற்பொழிவாளர்கள் இதை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் சுலுஹ உதைபியாவை பற்றி பேசினார்கள். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு சமாதான ஒப்பந்தம் சுலுஹ உதைபியா. சிறப்பு சொற்பொழிவாளர் மிக அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் சொல்லியதை நாம் சில வார்த்தைகளை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். குறைஷிகளுக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபிகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு சச்சரவு இருந்து கொண்டிருந்தது, கருத்து வேறுபாடு. நபி அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை, சஹாபிகள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. குறைஷிகள் தான் என்ன செய்தார்கள்? நாயகத்தோடு நபித்தோழர்களோடு கருத்து வேறுபாடு கொண்டார்கள். நாயகம் விரும்புவதெல்லாம் சமூக நல்லிணக்கத்தை தான், மத நல்லிணக்கத்தை தான், மனித நேயத்தை தான். அவர்கள் தான் முரண்பட்டு வாழ்ந்தார்கள். அப்படியானால் கடைசியாக கூட சமாதான ஒப்பந்தத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒப்பந்தத்தில் உள்ள வரிகள் வெளிப்படையில் பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, அது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக காய்ச்சது. ஆனால் அந்த சுலுஹ உதைபியாவுக்கு பின்னால் தான் இந்த இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது போக போகத்தான் தெரிந்தது. ஃபத்ஹ் முபீன் என்பது. அந்த ஒப்பந்தம் செய்த விஷயங்கள் 10 விஷயங்களிலே ஒரு 3-4 விஷயங்கள் மட்டும் நாம் நம்முடைய விழியை உயர்த்தி பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்பர் 1, எர்ஜியல் முஸ்லிமூன தாலிக்கல்லாம வலா இசு இலா மக்கா. இந்த ஆண்டு அவர்கள் உம்ரா செய்யக்கூடாது, வரும் ஆண்டு வேண்டுமானாலும் உம்ரா செய்து கொள்ளலாம். 1400 பேர் உம்ரா செய்வதற்காக புனித மதீனாட்டு மக்கா வந்து அடைந்திருக்கிறார்கள். உதைபியா என்கிற இடத்திலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆர்வத்தை பலகீனப்படுத்துகிற முறையிலே, சீர்குலைக்கிற முறையிலே இந்த ஆண்டு நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்கிறார்கள். அந்த சத்திய சஹாபியருடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நாம் ஒரு பயண ஏற்பாடு செய்கிறோம், வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வர முடியாமல் போகுமானால் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைக்கிறது, எந்த அளவுக்கு மனம் நிம்மதி இல்லாமல் போகிறது. 6-7 ஆண்டுகளுக்கு பின்னாலே தங்களுடைய பிறந்தகத்தை பார்ப்பதற்காக, இந்த காபாவை தரிசிப்பதற்காக முஹாஜிர்கள் அன்சாரிகள் புறப்பட்டு வருகிறார்கள் என்றால், தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்றால் அவருடைய மனநிலைமை எப்படி? ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று 2வது ஷரத்து, வரக்கூடிய ஆண்டு நீங்கள் உம்ரா செய்ய வரலாம். ஏதோ பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. வரும் ஆண்டு வரலாம், ஆனால் 3 நாட்கள் தான் உங்களுக்கு பர்மிஷன். மக்காவிலே 3 நாட்களுக்கு மேலே. இப்போதெல்லாம் நாம் உம்ரா செய்கின்றோம், 15 நாட்களுக்கு குறையாமல் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தம்முடைய தாயகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் போடுகிற நிபந்தனை பாருங்கள், 3 நாட்கள் தான். இதையும் ஏற்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நீங்கள் மக்காவுக்கு வந்தீர்கள் என்றால் எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரக்கூடாது. ஒரு பயணி என்ன சாதனங்கள் வைத்திருப்பாரோ அது மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த சாதனங்களில் வாள் இருக்கலாம், ஆனால் அந்த வாள் உரைக்கு வெளியே இருக்கக்கூடாது. அஸ்யூஃபில் கிரபு என்கிறார்கள். எவ்வளோ கண்டிஷன் பாருங்கள் அன்பான பெருமக்களே. அதில் மிக மிக முக்கியமான கண்டிஷன் என்னவென்றால், அவர்கள் வலியுறுத்திய கண்டிஷன், எங்களிலிருந்து குறைஷிகளிலிருந்து புனித மதீனாவுக்கு உங்களிடத்தில் யாராவது அவர்களுடைய குடும்ப உறவினருடைய அனுமதி இன்றி வந்தார்கள் என்றால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் உங்களிலிருந்து, மதீனாவாசிகளிலிருந்து, முஹாஜிரில் அன்சாரிகளிலிருந்து யாராவது எங்களிடத்தில் குறைஷி இடத்தில் வந்தார்களால் திருப்பி அனுப்ப மாட்டோம். இந்த ஒப்பந்த வரிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றன. எல்லாமே பார்க்கின்றோம், வெளிப்படையிலே பார்க்கிற போது அது நெகட்டிவாக தெரிகிறது முஸ்லீம்களுக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அது ஒரு நல்ல விஷயமாகப்பட்டது. அவர்களுக்கு அது நல்ல விஷயம் என்பது தெரியவில்லை, நமக்கு நல்ல விஷயமாக ஆனது. யாரெல்லாம் முஹம்மது நபியோடு ஒப்பந்தத்தில் இருக்கிறார்களோ, சமாதானத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் கண்டிஷன் பிரகாரம் வாழ்ந்து கொள்ளலாம். முஹம்மது நபி சஹாபியுடைய கண்டிஷன், ஒப்பந்தம் செய்வது சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அல்லவா? அதே போன்று எங்களுடைய கண்டிஷனில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எங்களோடு யார் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எங்களோடு இருக்கலாம்.
இந்த வாசகமெல்லாம் பிற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஃபத்தஹ முபீன், தெளிவான வெற்றி, பகிரங்க வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டான். இந்த வாசகங்களை நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, எல்லாமே இஸ்லாஹ் சம்பந்தப்பட்டதான். எப்படியாவது ஒரு நல்லிணக்கம் உண்டாக வேண்டும். குறைஷிகளோடு மோத தயாராக இல்லை, முரண்பட தயாராக இல்லை, வாளேந்து போரிட்டு இரத்தம் சந்த தயாரில்லை, உயிர்களை தேவையில்லாமல் இழக்க தயாராக இல்லை. ஆனால் இந்த வாசகங்களில் உண்டான அந்த சாணக்கியம், இந்த வாசகங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பலாபரங்கள், வெற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததின் பேரில் அத்தனை ஒப்பந்தங்களையும் ஏற்றார்கள். மாஷா அல்லாஹ். அதற்கு பின்புதான் இஸ்லாம் இந்த மக்கா மதீனாவிலே மட்டுமல்ல, அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலகம் பூராவும் இஸ்லாம் விரவ தொடங்கியதை நாம் பார்க்கிறோம். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமர்த்தியத்திற்கு, சாணக்கியத்திற்கு, அவர்களுடைய அந்த சமூக ஒற்றுமை சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இவை குர்ஆனிலே உண்டான பல்வேறுபட்ட கட்டளைகள், வசனங்கள், இறை கடமைகள் எல்லாமே நமக்கு எதை போதிக்கின்றன என்றால் சுல்ஹு அல் இஸ்லாம், இந்த விஷயங்களே போதிக்கின்றன. சமாதானத்தை உண்டாக்குவது, அதில் கிடைக்கிற நன்மை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.